நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா கண்ணு, போட்டிக்கு ரெடியா? போட்டிக்கு நான் ரெடி, நீங்க ரெடியா? போட்டியெல்லாம் எனக்கு அல்வா அல்வா சாப்பிடுற மாதிரி. நிறைய பேருக்கு அல்வா கொடுத்திருப்பாரோ? இப்படி சூடு. இது பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க கொடுமை, அடையார்தான் சொல்வது மாலை ஒரு பாவை ஆகுமா? நமக்குள்ள போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. ஓகே? ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. அடி ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. அடி நானே ஆங்கு இல்ல. ராஜா அண்ட் ஷிவானி, நீங்க எப்படி ஆடி இருக்கீங்கன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் ராதா மேம். கம்ப்ளீட் பேக்கேஜ், கரெக்ட், பியூட்டிஃபுல், ஐ மீன் கரெக்ட் ட்ரெஸ். அப்புறம் வந்து அவங்கள, அதாவது ரெண்டு ஜோடியாக இருக்கணும், ஆனால் நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து ஆடினீங்க. அந்த ரீசன் அவங்கள பார்க்கும்போது புரியுது, வை ஷீ கேனாட் டூ மோர்ங்கிறது. அதை நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக அவங்கள சும்மா சைல்னு இல்லாமல் நீங்கள் மட்டும் சோலோ பெர்ஃபார்மாக பண்ணாமல் ஒரு ஜஸ்ட் நெட் போட்டு அந்த தாட்ஸ் நல்லாயிருக்கு. அது எப்போவுமே ரெண்டு பேரும் இருக்குன்னா பட் ஒரு ஆள் தான் பண்ண முடியுங்கிறது. சுறுசுறுப்பு இருந்துச்சு, எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. பர்ஃபெக்ட் 80 ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் கமல் சாரோட சாங்கு என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். அது சம்டைம்ஸ் நான் நினைப்பாக அந்த சாங்லாம் இருக்கக்கூடாதான்னு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஷிவானி, உங்கள் காலுக்கு பெயின் இருக்குது, பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போவுமே இந்த மாதிரி இருக்கும்போது கலகலான்னு ட்ரெஸ் போட்டாலே அது பாதி கவர் ஆகிடும். அது ரொம்ப கிளவராக பண்ணீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து எந்த காலை வச்சுக்கிட்டு எதில் உங்களுக்கு ஹெவியாக பண்ண முடியுமோ அது நீங்கள் மேக்ஸிமம் பண்ணீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல். அது வந்து கொரியோகிராஃப் பண்ண நீங்கள் தான், உங்களுக்கு தான் போய் சேரும்.
பிகாஸ் இட்ஸ் ஸோ கிளவர். அப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணீங்க. அந்த 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 ஒரு காலை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு கால் வைக்கிற மூமெண்ட்டில் அந்த ஹெவி ஃபீலு ஃபேஸில் எல்லாமே கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஐ ரியலி அப்ரிஷியேட். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். மேம் நீங்கள் சொல்லுங்கள். ராஜா அண்ட் ஷிவானி, டேக் ஆஃப்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணச்ச கோஆர்டினேஷன் சூப்பராக இருக்கணும். அது வந்து கண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஒருத்தர் இந்த பக்கம் பண்ணுறாரு கை, ஒருத்தர் இந்த பக்கம் பண்ணுறாங்க. நோ கோஆர்டினேஷன் அட் ஆல் அந்த அம்ப்ரெல்லா அந்த இதில். அது கொரியோகிராஃபி எல்லாம் நல்லா இருந்தாலும் யூனோ இட் வாஸ் டேக்கிங் அவே ஃப்ரம் இட். அண்ட் ஷிவானி, ஐ வுட் சே இந்த வாட்டி உங்கள் கால் ப்ராப்ளம் நல்லா தெரிஞ்சிச்சு. யூனோ இட் வாஸ் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுறது வந்து இட் வாஸ் வெரி கிளியர். பட் ஐ டோன்ட் நோ இந்த வழியை வச்சுக்கிட்டு ஹவு மச் யூல் பி ஏபிள் டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணுவீங்க. ஏன்னா காம்படிஷன் இஸ் நாட் கோயிங் டு பி போன வாட்டி இட் வாசன்ட் அ காம்படிட்டிவ் ரவுண்ட். ஸோ இன்ஃபேக்ட் அந்த ரவுண்டில் யோர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் பெட்டர் ஐ ஃபெல்ட் இன்னிக்கூட. But now from today onwards இது ஒரு competitive round. Every episode is a competitive round. நீங்க வந்து is this problem going to, how long are you going to suffer with this problem and how are you able to how are you going to sustain and compete with them? ஆக்சுவலி மேடம், எனக்கு டான்ஸ் ஆனால் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இது ட்ராமான்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு கால் வச்சு நான் ட்ராமா பண்ணணும்னு எனக்கு அவசியம் தேவையே இல்லை. நோ, ஐ டோன்ட். நான் ட்ராமாலே நான் சொல்லலை. பட் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. அது நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த கால் ஷிவானி ஓரளவுக்கு நல்லா ஆடுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்படி ஒரு காம்படிஷனில் வந்து இப்படி ஒரு கால் வச்சு எனக்கு ரொம்ப ஆசை இல்லை மேடம். ஷிவானி நான் தான் நல்லா ஆடணும், மற்றவங்க எல்லோரும் நல்லா ஆடுறாங்க, இந்த கால் மூலமாக நான் ஆட முடியல அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த காலோட வந்திருக்கேன். ஸோ இது வந்து சீக்கிரம் ஐ அப்ரிஷியேட் உங்களோட தைரியம், அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அண்ட் ஆல் ஐ அப்ரிஷியேட். பட் when it comes to practically speaking, அது உங்களால் அந்த வலி இஸ் நாட் கண்ட்ரோலபிள், அது தெரியுது. பட் அதுக்காக வந்து இன் ஸ்பைட் ஆஃப் த வலி நீங்கள் நல்லா ஆடினீங்கன்னா கூட ஐ மீன் யூ won't be able to match up to their performance இல்லையா? ஸோ டோட்டாலிட்டின்னு பார்க்கும்போது there will be a minus. But this minus is a genuine reason. But என்னோட டவுட்ஸ் என்னன்னா, how are you going to carry on in the competition தான். மூஞ்சியில் கொஞ்சம் கூட வலி தெரியல, except that certain steps வந்து you know you couldn't complete it because of the இது. But otherwise I would say நல்லா இருக்கலாம். ரெண்டு பேரும் நல்ல டான்சர்ஸ், இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். எனக்கு நைஸ் அப்படின்னு சொல்ல வரல. இட்ஸ் ஓகே ஒர்க் ஹார்ட். ஆல் தி பெஸ்ட் ஷிவானி, ப்ளீஸ். எஸ் மேம், தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னீங்கல்ல மற்றவங்க நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நல்லா ஆடினா கூட மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போகலாம். அதனால் நீங்கள் இன்னொரு ஆளை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஷோ பண்ணக்கூடாது. நான் ஜோடியில் வந்திருக்கேன், நான் இவங்க சொன்ன மாதிரி இப்போ தான் நம்ம உங்களை ஓகே இல்லை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு டைம் வந்து நீங்கள் பண்ணுற தப்பு அவங்களுக்கும் எஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் மேனேஜ் பண்ண முடியும். அதனால் ஒரு கரெக்ட் டிசிஷன் எடுங்க. பெர்ஃபார்மன்ஸோட இதோட உங்கள் கால் ரொம்ப முக்கியம். இன்ஜுரிஸ்லாம் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் ஷிவானி அது நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. அதனால nobody is going to say you're not talented or you're not capable. You're a good dancer, of course. So but make sure that you don't damage that leg further on. நான் பண்ணணும் அது வெறியோட பண்ணா it's really going to complicate. எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. சரி, வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசும்போது என்னால் விட்டு கொடுக்க முடியல. நீங்கள் ஆடுங்க, பட் எவ்வளோ முடியும் உங்களால் முடியும் அவ்வளோ சொல்லுங்கள். முடியல, கால் ரொம்ப முடியல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கோரியோ பண்ணிக்கலாம் தான். அதுதான் பார்த்தேன். எனக்கு அதுதான் பிடிச்சது. அவங்க ஆனால் கூட எந்த காலை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுட்டு இன்னொரு காலை ஜாஸ்தி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுத்து ஃபேஸில் வந்துடும் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ ஓரளவுக்கு தான் கவர் பண்ண முடியும். என்ன இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். பிகாஸ் ஐ ஹாவ் அ சேம் லைக் ப்ராப்ளம். ஐ நோ ஹவு மச் ஹவு ப்ராக்டிக்கல் இட் இஸ். எவ்வளோ வரைக்கும் பண்ண முடியும், எவ்வளோ பண்ண முடியாது, அதுன்னு ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியும். ஸோ டோன்ட் புஷ் யுவர் செல்ஃப் அன்னெசரிலி. சிவானி எவ்வளோ ஸ்ட்ராங் கேர்ள். சிவானி ஏன் அழுவுறீங்க? மற்றவங்க என்ன பேசுனாங்க? என்ன
யாரு இல்ல இல்ல அது மத்தவங்க இங்க சிவானி? பாருங்க அதை யாரு பத்தி நீங்க மத்தவங்க? நினைக்கவே நினைக்காதீங்க. யார் என்ன பேசுனா? உனக்கு? மேம் என்ன சொன்ன மாதிரி சொன்னாங்க? நீங்க அதை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. சரி என்ன சொன்னாங்க? ஏன் அது இவ்ளோ இம்பார்ட்டண்டா? emotion? உங்க சந்தோஷம், உங்க பீஸ் ஆஃப் மைண்ட் இம்பார்ட்டண்டா? அதான் அதான் ஃபைனலி பை தி எண்ட் ஆஃப் தி டே எது மேட்டர் பண்ணுது Yeah, உங்களுக்கு? see. Your happiness and your peace of mind. What is comfortable for you? Adane matters to you. என்ன நீங்க நல்லது பண்ணாலும் பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, கெட்டது பண்ணாலும் பேசிட்டு இருப்பாங்க, பண்ணலனாலும் பேசிட்டு இருப்பாங்க, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. So why are you even bothered? And இவ்ளோ Please don't. இவ்ளோ ஸ்ட்ராங்கான ஒரு girl ஏன் அழுவுறீங்கன்னு எனக்கு புரியல. இவ்ளோ தூரம் ஆடி எப்பவுமே வெளில அந்த ஸ்ட்ராங்கா பேசுறவங்க எல்லாம் உள்ள அப்படியே பஞ்சு மாதிரி இருப்பாங்க. அதான் அந்த கேஸ் தான் நினைக்கிறேன். ஏன் சிவானி யார் சொன்னாலும் இட் ஷுடன்ட் எஃபெக்ட் யூ. மேம் இப்போ சொன்னாங்க உங்களுக்காக நீங்க ஆடணும், வேற யாருக்கும் ப்ரூவ் பண்றதுக்காக இல்ல. அண்ட் யூ நோ யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். இல்ல இந்த கால் வச்சு இவ்வளோ கூட ஆட முடியாதான்னு நினைச்சீங்க, ஆனா ஆடினீங்க இல்ல? ஆமாவா இல்லையா? அப்புறம் யாருக்காக இப்போ அழுவுறீங்க? டு மேக் them ஹாப்பியா? யாரெல்லாம் அப்படி ட்ராமா பண்றாங்கன்னு சொன்னாங்க அவங்க ஹாப்பி பண்ணவா? எதுக்கு? சிவானி ஆன்சர் சிவானி. அப்படி என்ன இவ்ளோ ஹர்ட்டிங்கா என்ன சொல்லிட்டாங்க? நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வேணும்னே ட்ராமா பண்ணுறாங்க நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் அந்த வழி இன்னும் தெரியுது எனக்கு. ஐயோ சீரியல்ல நடிக்கிறது அவங்க டிராமா ஆர்டிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, நீங்க அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு. சீரியஸா அழுதுட்டு ஒரு பாவம் சின்ன புள்ள அப்படி பேசிட்டு எமோஷனலா பேசிட்டு இருக்கச்ச how dare you make fun of it Didi? மேம் எப்படியா சிரிக்க வைக்கலாம் தான், பாவமா இருக்கு அழுவும்போது. அதுக்கு தான் சொன்னேன். Thank you so much once again and please take a seat. Thank you.